வணக்கம், நான் முரளிதரன். இது சோல் சக்தி தமிழ் சேனல். நம்ம அடுத்து எடுக்க போகிற டாபிக் ஜோதிடம். இது ஒரு சீரீஸ் அப்படியே கொண்டு போவோம். நிறையா விஷயங்கள் இதில் நம்ம பேசுவோம். முதல்ல இதோட அடிப்படை அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதி இருக்கும் இடம். இதுதான் ஜோதிடம். எப்படி நம்ம இருட்டில் நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன வெளிச்சம் வந்து நம்ம கைட் பண்ணும், இதுதான் பாதை அப்படின்னு நமக்கு காட்டும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சரியான பாதையை காட்டுறது இந்த ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக பயன்படுத்தி அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதோட பலம் என்ன அப்படின்னு, இதோடைய பயன்கள் என்ன அப்படின்னு. ஸோ ஜோதிட சாஸ்திரம் உண்மையா பொய்யாங்கிற கான்ட்ரவர்சி நிறையா இருக்குது. அந்த ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட பலன்களும் பயன்களும் ரொம்ப அதிகம். பராசர முனிவர் நமக்காக கொடுத்துட்டு போன ரொம்ப திவ்யமான சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஒரு கால்குலேஷன், கணக்கு, விஞ்ஞானம், இதை வானசாஸ்திரம்னே நம்ம கணிக்கிறோம். ஸோ இந்த வானசாஸ்திரத்தை சரியாக பயன்படுத்தும் போது நமக்கான இந்த ஜென்ம பலன் அப்படிங்கிறது சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறது. ஜோதிடத்தோட அடிப்படை என்ன நமக்கு தெரியும். 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், அப்புறம் ராசி கட்டம்னு ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். அதில் இருக்கிற பாவகங்கள், அப்புறம் தசா புத்தி, கோச்சார பலன்கள்லாம், இதெல்லாம் ஜோதிடத்தோட அடிப்படை. இதை பற்றி நம்ம முழுசாக அடுத்தடுத்த விஷயங்களில் பார்ப்போம். ராசி கட்டம் மாதிரி நிறைய வர்க்கங்கள், அதாவது நிறைய கட்டங்கள் இருக்குது. அதோட ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்த பட்சத்தில் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான விளக்கங்களை கொடுப்பேன். ஸோ சுய ஜாதகத்தை கணிச்சு நமக்கான விஷயங்கள் என்ன, நம்மளோட பிறந்த க்ஷணத்தில், பிறந்த நொடியில் கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் அமர்ந்திருக்கு, அது ஒரு கால்குலேஷனாக எடுத்து இந்த டிகிரி, இந்த கோணம் அப்படின்றலாம் எடுத்து அதை நமக்கான சுய ஜாதகமாக கணிச்சு அதற்கான விஷயங்களை நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட பலன்களும் பயன்களும் நிறையா விஷயங்களை நமக்கு கொடுக்கும். நம்ம வாழ்க்கையை கரெக்டான பாதையில் கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை, நிதர்சனம். அதை நம்ம பயன்படுத்தி கரெக்டாக இந்த லைஃப்பை கொண்டு போவோம். அடுத்தடுத்த விஷயங்களை பேசுவோம். நிறையா இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில். உங்களுக்குரிய சந்தேகங்கள், ஜோதிடத்துறை சந்தேகங்கள், உங்களுடைய சுய ஜாதகத்துறை சந்தேகங்கள், எல்லா விஷயங்களையும் பேசுவோம். ராசி, நவகிரகங்கள், நம்மளோட ஜாதகத்தில் இருக்கிற வர்க்கங்களை பற்றிலாம் தெளிவாக பேசுவோம். இது ஒரு அடிப்படை. இப்போ நான் கொடுத்துட்றேன். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. நம்ம எதை பற்றி பேசலாம், உங்களுக்கு எதில் அதிகமாக டவுட்ஸ் இருக்குது ஜோதிடத்தில்? ஏன்னா ஜோதிடத்தை நம்புறவங்களும் இருப்பீங்க, நம்பாதவங்களும் இருப்பீங்க. யாராக இருந்தாலும் என்கிட்ட வந்து கொஷின் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸில் வந்து கொஷின் பண்ணுங்கள். நான் அதற்கான விடையை கரெக்டாக கொடுக்குறேன். அது போக இந்த சீரீஸ் நம்ம அப்படியே கொண்டு போவோம். அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம தெளிவாக கொடுத்துருவோம். சிவசிவா.